அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அக்டோபர் 7th இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, இல்லை எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு ரேஞ்ச் அண்ட் ஹை வோல்டிலிட்டி மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. இந்த விஷயங்களை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றலாம் டெலிகிராம்ல நமக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ த ரீசன் நம்ம இப்போ சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஏற்கனவே சொன்னது 24,715ல என்ட்ரிக்கான பிரேக் அவுட் ஆனது. இங்க பிரேக் அவுட் அப்படிங்கிறது அதுக்கான டார்கெட் அப்படிங்கிறத நம்ம இந்த லெவலில் 25,200 150 to 200 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் டார்கெட் புக்கிங் அண்ட் வோல்டிலிட்டி நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னோம். த ரீசன் ஃபெப்போட டார்கெட் தான், வேற ரீசன் எதுவும் பெருசா இல்லை. ஆக்சுவலா ஃபெப்போட டார்கெட் லெவல் 25,150. ஸோ இந்த லெவல் டார்கெட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஸ்விங் ஹை, இங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, இல்லை அதே ரெசிஸ்டன்ட் இங்கே ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால இந்த லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்கிருந்து பையிங் ப்ரெஷர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அதே அளவுக்கு இங்க செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அப்படிங்கறதுனாலதான் நமக்கு இந்த லெவல்ல செல்லர்ஸ் அதிகமா உள்ள வருவாங்க. அப்படி வரும்போது மார்க்கெட் மேல போகாம கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்குன்றதுனாலதான் ரெண்டு பக்கமும் பையர்ஸ் எல்லாம் நியூட்ரல் ப்ரெஷரா வந்தாங்கன்னா ரேஞ்ச் மூமெண்டம் நடக்கும் அப்படிங்கறதுனால நம்ம அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 3 ரீசனுக்காக தான் மார்க்கெட் இன்னைக்கு வோல்டிலிட்டி அண்ட் ரேஞ்ச் மூவ்மெண்ட் எதிர்பார்த்தோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. அதுல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பிளான் பண்ணும் பொழுது ஒரு நல்ல என்ட்ரி நம்ம ஆரம்பத்திலேயே ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். டெலிகிராம்ல பார்த்தா தெரியும் 25,100. ஸோ 25,100ல பையிங், அங்கிருந்து 200 வரைக்கும் டார்கெட்டு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கீழே டவுன் சைடு வரும்போது நம்ம புட் ஆப்ஷனுக்கான எந்த என்ட்ரி எடுக்கிறத, ஆனா மறுபடியும் காலில் போகும்போது இங்க என்ட்ரி எடுத்து அகைன் 200 வரைக்கும் பிளான் எடுத்திருந்தோம் ஒரு என்ட்ரி. ஸோ 2 என்ட்ரி காலில், மூணாவதுல மட்டும்தான் ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் டவுன்ஸ்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுத்து அங்கிருந்து கீழே இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 3 என்ட்ரி நமக்கு இன்னைக்கு எடுத்தோம். அது நல்ல என்ட்ரியா கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கான என்ட்ரி அண்ட் டார்கெட்டை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம்ல இண்டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். இது ரேஞ்ச் மூவ் அப்படிங்கிறதுல எந்த லெவல் அப்படின்னா 25,080 அப்படிங்கிறது 25,220 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் இப்ப நமக்கான ஒரு ஹை டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயம் 25,080 பிரேக் அவுட் ஆனால் அடுத்து எங்க போவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,020 அதுதான். ஸோ இங்க லெவல் இருந்து கீழே ஒரு 50 பாயிண்ட் கீழே டவுன்ல வரலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா மறுபடியும் ஒரு ஹை போய் லோ அகைன் பிரேக் அவுட் ஆகும்போது தான் மறுபடியும் டைரக்ஷன் டவுன் சைடு போற வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் 24,750 வரைக்குமே அதிகபட்சம் இறங்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, ஹை பிரேக் அவுட் ஆகும்போது 25,220 to 50 இந்த லெவல் உள்ள ஜோன் பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் கிளியரா இருக்குது அப்படின்னா நமக்கு டெலிகிராம்ல இண்டிமேட் பண்ணுவோம் மறுபடியும் மார்க்கெட் மேல அப்படின்னு. அப்படி மேல போக இண்டிமேஷன் கிடைச்சா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 25,220 to 25,50 பிரேக் அவுட் ஆகுறது அப்படின்னா அடுத்த டார்கெட்டே 25,450 தான். ஸோ இங்கிருந்து மேல 200 பாயிண்ட்ஸ் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரெண்டுமே நடக்காம ரேஞ்ச் நடக்குது. இன்னைக்கு மாதிரி நடந்தா அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா 25,200 அண்ட் 25,008 இந்த ரெண்டு லெவல்ல ஒரு ரேஞ்ச் மூவ் நடக்கலாம். அதுல பிளாட் ஓபன் ஆகும்போது மார்க்கெட் 25,007 ஃபர்ஸ்ட், அதாவது 25,100 இந்த லெவல்ல ஓபன் ஆனா சப்போர்ட் எடுத்து மேல போனால் கால் ஆப்ஷனும், பிரேக் அவுட் ஆனா புட் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம். அதே சேம் டைம் 25,220 இந்த லெவலை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம புட்டுக்கு பிளான் பண்ணலாம். இந்த லெவல் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ரெண்டு லெவல் தாண்டி பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அடுத்தடுத்த என்ட்ரியை பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு நம்ம வீட்லயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த 3 மெத்தட்ல நம்ம இன்னைக்கு என்ட்ரியை நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அதிகபட்சமான வாய்ப்பு அப்படிங்கிறது 25,080 பிரேக் அவுட் ஆனா நமக்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம்
ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ த ரீசன் வால்டிலிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த லெவல்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு அடுத்து செல்லர் அக்யூமுலேஷன் பையர் அக்யூமுலேஷன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ பையர் அக்யூமுலேட் பண்றாங்கன்னா அப்சைட் பிரேக் அவுட் ஆகும், செல்லர் அக்யூமுலேட் பண்றாங்கன்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த 2 லெவல் நடக்கும் பொழுது ரேஞ்ச் மூவ்ல வால்டிலிட்டி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த லெவல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இதுல சரியான என்ட்ரியை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம். அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எடுத்தோம் அப்படிங்கறத அதுல இன்டிமேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேவ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.